ரீ எலெக்ஷன் கூட நடக்கட்டும், திரும்பி விஜய்க்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா இந்த டைம் எலெக்ஷன் போனவங்க எல்லாருமே கிளாம்பாக்கத்துல நிறைய மக்கள் பஸ்ஸே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஆம்னி பஸ்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பஸ் இல்ல, பஸ்ஸுக்கு டிரைவர் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸே கிடையாது. ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பஸ் இருந்துச்சு, ஆனா டிரைவர்ஸ் இல்ல. ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. சோ அதனால நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போட முடியாம தவிச்சாங்க. ஏன் எங்களாலே போட முடியல? கொஞ்சம் இடமும் கூட சூழ்ச்சி தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ தமிழ்நாடு ரொம்ப சலிக்குது, நல்ல சிஎம் தேடி தேடி எடுக்கணும்னு சலிக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அவரு 2வது இடத்துக்கு டிஎம்கே வந்துச்சு, ஆனா அவரால் எதிர்கட்சி வேட்பாளராக கூட ஆக முடியல. ஏன்னா அவரோட சொந்த தொகுதியிலேயே அவரால் ஜெயிக்க முடியல. இவர் 3rd பிளேஸ் வந்தாரு, அவர் சொந்த தொகுதியில ஜெயிச்சாரு. ஆனா அவரோட அந்த எதிர்கட்சி போஸ்டிங்க அவரால் தக்க வச்சுக்க முடியல. இவர் இவ்வளோ ஜெயிச்சோம், இவரால் சிஎம் ஆக முடியல. வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம மாற்றம் வேணும்னு யோசிச்சோம்ல, இந்த மாற்றத்தை இந்த தமிழ்நாடே எதிர்பார்க்குது. அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்னு நாங்களும் நம்புறோம்.